ஃபேக் மேரேஜஸ்லாம் நடக்காமல் இருக்கணும்னா சிசிடிவி ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் இன் எவ்ரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த படத்தில் ஒரு சொல்யூஷன். அதை கவர்மெண்ட் ஒரு ஆக்டாகவே அப்போ சர்க்குலராக போட்டு ஒரு ஆக்டாகவே மாற்றினாங்க. நீங்கள் இன்றைக்கி போய் பாருங்கள், எந்த மேரேஜுமே சிசிடிவி இல்லாமல் ரிஜிஸ்டர் ஆகாது. தேர்ட் பார்ட்டி ஷுட் நாட் பி அலவுட் இன்சைட் த ப்ரெமிசஸ்னு ஒரு சர்க்குலர் போட்டாங்க. இது நடந்தது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் பைலா. இப்போ உங்களுக்கு சிடி கொடுப்பாங்க, இல்லைனா ஆன்லைனில் டிஜிட்டலாக உங்கள் மேரேஜை வந்து சிசிடிவி முன்னாடி பதிவு பண்ணி தான் இன்றைக்கி திருமணங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்குது. ஸோ இதை வந்து ஒரு படம் பண்ணிச்சு. ஆனால் என்ன சுற்றி செட் பண்ண நரேட்டிவ் வந்து பயங்கரமான நரேட்டிவ். இன்னுமே அந்த நரேட்டிவில் தான் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் அதுக்கடுத்து ருத்ரதாண்டவம்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் நான் சொன்ன ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் ஹைலைட் பண்ணி என் படம் பேர் ருத்ரதாண்டவம் படத்தில் வருவது போல்னு ஒரு தீர்ப்பு இருக்குது. நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நான் அதை வேலையை பார்த்துட்டு அடுத்து பகாசுரன் ஒரு படம் ஆன்லைனில் எப்படி வந்து ஸ்கேண்டல்ஸ் மூலியமா இந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ திரௌபதி 2 பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த நரேட்டிவ்ல நான் போய் சிக்கியிருந்தேன்னா நான் வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி ஒரு முக்கியமான விஷயம் பேசுற இடத்துல நின்றுட்டு இருக்க மாட்டேன். இதை நான் எனக்கு என் லைஃப்ல நான் அடாப்ட் பண்ணது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இதை சொல்றேன். ஸோ எவ்ரிவேர் தேர் இஸ் அ சொல்யூஷன். கோ டுவர்ட்ஸ் த சொல்யூஷன். நம்ம இந்த பிரச்சனை தப்பிச்சு சூசைட் பண்ணிடலான்ற முடிவுக்கு போகாதீங்க. இன்னைக்கு வந்து நம்ம கையில் மொபைல் வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதே ஆயுதம் நம்மளை நோக்கி இருக்கிற கத்தியும் கூட. ஸோ பான் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ். இந்தியாவோட ஜனத்தொகையில் அதை யூஸ் பண்ணி கையில் இருக்க மொபைலை யூஸ் பண்ணி இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட அந்த பான் இருக்குல்ல, மிடில் ஈஸ்ட்லேருந்து நம்மளை நோக்கி கொடுக்குற பான், நமக்கு அதை பற்றி சுத்தமாக அவேர்னஸ் கிடையாது. எத்தனையோ வருஷமாக ஸ்கூல் பள்ளிக்கூடங்களில் செக்ஸ் எஜுகேஷன் பற்றி பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது இன்ன வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. இது ஒரு முக்கியமான கண்டென்ட். இது வந்து நிச்சயமாக இதை நான் ஒரு படமாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே சென்சார் அதை அலோவ் பண்ணணும். பகாசுரனே ஹே கண்டென்ட்னு ப்ரமோட் பண்ணிட்டாங்க மீடியா. பகாசுரன் படம் ஒவ்வொருத்தருப்பா கொண்டு திரௌபதி வந்து சென்சாரில் ஸ்கூல் அண்ட் காலேஜில் ப்ளீஸ் இது போட்டு காட்டுங்க சார், எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜ்லையும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ பகாசுரன்லையுமே நான் அப்படி ஒரு முக்கியமான கண்டென்ட்டை தான் பேசியிருப்பேன். எத்தனை பேர் படம் பார்த்தீங்கன்னு தெரியல. செல்வராகவன் சார் நடித்த படம்.